வணக்கம், இது Tamiltronics சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அது கூட வர ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோஸ்லேயும் வர ஆடியோ கேமராவோட இன்பில்ட் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஆடியோ கூட அந்த மெத்தடில் பண்ணது தான். ஃபஸ்ட் டைம் கேமராக்காகனே ஒரு எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் வாங்கலான்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஒரு மைக்ரோஃபோன் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மைக்ரோஃபோனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணோன்னே நம்ம கண்ணில் முதல்ல மாட்டுறது பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும். நார்மலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நிறைய பேர் படிக்க மாட்டோம், பட் படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ஒரு கேரிங் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கேரிங் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு லேவியர் மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் ஒரு கிளாத் கிளிப், ஒரு பட்டன் பேட்ரி ஏன் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபோம் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3.0 mmலேருந்து 5.2 mm கனெக்டர்ஸ் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா சில கேமராஸில் வந்து 3.5 mm இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹேண்டி கேம்ஸில் வந்து 5.2 mm இருக்கும். எதுக்கு சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்சர் மைக்ரோஃபோன் கூட அந்த பவர் பேக் யூனிட் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பவர் பேக் யூனிட்டை ஜஸ்ட் லிட்டை வந்து திருவினாலே போது ஓப்பன் ஆகிடுது. அதுக்குள்ளே வந்து பேட்டரி போடுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கூட பட்டன் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டரி வந்து போடணும். அந்த பேட்டரி இன்ஷியலாக போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. பொலாரிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி எதுக்காக அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதே நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பேட்டரி கண்டிப்பாக போடணும். ஏன்னா மைக்ரோஃபோனுக்கு தேவையான சப்ளை வந்து கேமராலேருந்து வராது. அதே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பேட்டரி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் பேக் யூனிட்டில் பார்த்திங்கன்னா சின்ன மைக்ரோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரோ சுவிட்ச் வந்து உங்கள் கேமரா மோடா இல்லாட்டி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மோடா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேஷன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா பவர் இருக்கா, கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமா, சிக்னல் வந்துக்கிட்டு இருக்கான்றது ஒரு சின்ன எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் சப்ரஷன் ஃபோம், அது வந்து அந்த மைக்கு கூட ஆப்டாக ஃபிட் ஆகுது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. மைக்கை பற்றி சொல்கிறதா இருந்தால் இது ஒரு ஆம்னி டைரெக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன். எனக்கு இந்த மைக்கிலே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 feet லென்த்து கேபிள். ஆக்சுவலி மைக் ஒரு இடத்துலையும் கேமரா இன்னொரு இடத்துலையும் 20 feet லென்த்து வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் இது மோஸ்ட் அட்வான்டேஜஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த மைக்கை பற்றி தேவையான அளவுக்கு ரிவ்யூ பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஆடியோ கம்பேரிசன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிற இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராவில் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இருந்த ஆடியோ இந்த ஆடியோக்கும் என்ன வித்தியாசன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற பீப்புள்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.